வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முளைக்கட்டிய பச்சை பயிரை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டான ஒரு தோசை எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஈஸியானது. இது எப்படி செய்கிறதுன்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக தேவைப்படுறது இந்த பச்சை பயிறு, அதாவது முளைக்கட்டினது. இது முளைக்கட்டுறது ரொம்பவுமே ஈஸி தாங்க. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல் நாள் இரவு பச்சை பயிறு எடுத்து ஒரு கப் அளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா அது நல்லா ஊறியிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் கட்டி அந்த வெள்ளை துணியும் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா முளை கட்டிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முளை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய கடைகளில் முளைக்கட்டியே கூட விற்கிது, அதை வாங்கியும் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சாப்பாட்டு அரிசி இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதை நான் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ஊறின அரிசி தண்ணியோடு சேர்த்து நான் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சதாக இருக்கிறனால 1 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 1 ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிறு 1 கப்பு. எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு. மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியங்க. 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் 1/4 கப் அளவு அரிசியை ஊற வச்சேன். இப்போது இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசை பத அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும். இதை நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதம் இருக்கணும். அந்தளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, போதும். இப்போ நான் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உடனே பொது பொதுன்னு இருக்கும். நீங்கள் உடனே இதை தோசை ஊற்றலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், ஊற வைக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போது தோசைக்கல் காஞ்சிருச்சு. நான் இப்போது ஒரே ஒரு கரண்டி மட்டும் மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து அதில் ஊற்றி நம்ம எப்போதும் போல் தோசை இது பண்ணுற மாதிரியே நம்ம இந்த தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக சன்னமாகவே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை சுற்றி நெய் இல்லைன்னா ஆயிலு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட இருந்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நான் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தோசையை திருப்பி போட்டுக்குங்க. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த தோசையை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா தோசை வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு தோசை மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்தடுத்து ஊற்றுற தோசை நீட்டாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கலரும் நல்லா மெரூன் கலரில் இங்கே பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு இணையாக ஒரு சட்னியும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தோசை நீங்கள் ஊற்றின உடனே சாப்பிட்ருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கார சட்னி, தக்காளி கார சட்னி இதோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கே மற்றது பொட்டுக்கடலை சட்னி அப்படிலாம் செஞ்சிங்கன்னா இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நான் இந்த மாதிரி 3 பழம் நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன்.
ஒரு 7, 8 பூண்டு பல் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5, 6 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணுமா இன்னும் சேர்த்துக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் 1 கொத்து சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் பொரியும் போது இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை இதோட ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா அது வந்து கொதிக்கும், கிச்சன் ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளியோட சாரெல்லாம் சுண்டி அந்த எண்ணெயெல்லாம் இப்படி ஓரங்களில் மிதந்து வரும். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் எண்ணெய் மிதந்து வருது பார்த்தீங்களா, சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய். இதுதான் கரெக்டான பதம். இப்போது இது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நன்றி.